வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனாலே உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கீங்களா, சொந்த வீடோ வடக வீடோ, நீங்கள் எல்லாருமே சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க. மஞ்சள் நிற ஆடை எடுத்து துண்டோ வேஷ்டியோ ஏழைகளுக்கு தந்து பாருங்க, அல்லது பணமாக கொடுத்து பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகுது வியாழக்கிழமை பார்க்க போகிறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தவறும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அஸ்வினிக்கும் சரி, பரணிக்கும் சரி, கிருத்திகைக்கும் சந்திராஷ்டமம். கேலண்டரில் இன்னைக்கு அஸ்வினிக்கு, நாளைக்கு பரணிக்கு, நாளைக்கு கிருத்திகின்னு போட்டிருக்கேன்னா எங்கள் கருத்துப்படி அது தவறு. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு அசை உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிக்கிட்டே இருங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்னங்க? மன உறுதி. மலையை அசைக்கலாம், ஆனால் உங்கள் மனசை அசைக்க முடியுமா? முடியாது. மனோதிடம், தைரியம், தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை, இதெல்லாம் ஜெயிக்கும். ரோகிணிக்கும் கிருத்திகைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மிருகசீரிடத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பெண்களுக்கு சூப்பரோ சூப்பர், பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? சாதுரியமான புத்திசாலித்தனமான பேச்சு. எங்கே வளையணுமோ வளைஞ்சு, எங்கே நிமிரணுமோ நிமிந்து, பயங்கர புத்திசாலி நீங்கள். பல பேர் காசு கொடுத்து சாதிக்கிற காரியத்தை நீங்கள் வார்த்தையாலேயே சாதிச்சிருவீங்க, செலவில்லாமல். அப்புறம் நிதானம், பொறுமை, பார்க்கலான்னு அப்படியே பொறுத்து ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். மிருகசீரிடத்துக்கு நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கும் திருவாதிரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா தொழில இருந்தாலும் சந்தோஷமான நாள். பெண்களுக்கு ரொம்ப. அப்புறம் என்ன? கலக்குங்க. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மனசு முக்கிய காரணம். உங்களுக்கு அப்படிதான் இன்னைக்கு. மனசுல தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், எல்லாத்துக்கும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். கிராஸ் செக், அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிக்குவீங்க. சரியா போதா, காரியம் நல்லா நடக்குதா, ரொம்ப ரொம்ப அதிக அக்கறை. இதனால கொஞ்சம் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரும். எனவே கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் அசை உணவு தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். அளவாக தான் சாப்பிடணும். அது ஆயில்யமாக இருந்தாலும் சரி, புனர்பூசமாக இருந்தாலும் சரி, பூசமாக இருந்தாலும் சரி, உடல் நலத்தில் அக்கறை வேணும். ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி. இந்த மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கணும். ரொம்ப உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் இந்த நாள், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, மகம், பூரம், உத்தரம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன வயதாக இருந்தாலும், என்ன தொழிலில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் கலக்கிறீங்க. நல்ல நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உத்தரம், சித்திரை, அஸ்தம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பேச்சினால வம்பு வரும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் அருணனே போற்றி,
அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, ஒரு முழுமையான வெற்றி வரல, ஒரு முழுமையான நிம்மதி இல்லை. விசாகத்துக்கும் சரி, சித்திரைக்கும் சரி, சுவாதிக்கும் சரி. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேதணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கணும், ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விசாகம் கேட்டை அல்லது இந்த நட்சத்திரம் மனுஷமாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே தேவையற்ற வம்பு பிரச்சனை வரும். ஏன்? உங்களுடைய மனக்குழப்பம், அது உங்கள் பலவீனம், அவசரம், பதட்டம், இதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, புத்தி கூர்மை, சீக்கிரம் மன்னிச்சிடுறது மற்றவங்களை, மனசில் திட்டம் போட்டு பழி வாங்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு உங்களுடைய வெற்றி நிறைய இருக்கு. அது போராடமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்திராடமாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலகலான நாளாக கட்டாயம் இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்னங்க? வீம்பு, பிடிவாதம். இதனால தேவையற்ற பிரச்சனை வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பிச்சுக்கலாம். ஓம் புதனே போற்றி, சிவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. உங்க நட்சத்திரம் அவிட்டமா இருந்தாலும் சரி, உத்திராடமா இருந்தாலும் சரி, திருவோணமா இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமானதை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், போரட்டாதி, அவிட்டம், சதயம் 3 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும், எல்லா துறையினருக்கும், என்ன தொழில் இருந்தாலும் நல்லா இருக்கு. உங்க பலம் என்ன? விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், அதே சமயத்தில் நிதானம். ஒரு வித்தியாசமான கலவை. நீங்க வேகமாகவும் இருப்பீங்க, நிதானமாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரி குணம் உங்களை ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, ரேவதியோ, போரட்டாதியோ, உத்தரட்டாதியோ 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கலான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும், என்ன துறையில் இருந்தாலும், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பலம், தைரியம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.